அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற பி குமாரலிங்கபுரம் இந்த பகுதிகளில் தான் இருக்கும். பொதுவாகவே வந்து சிவகாசி அப்படின்னாலே நிறையா பட்டாசு கடைகள்லாம் இருக்கும். அது மாதிரி முக்கியமாக வந்து இந்த அர்ஜுனன் கிராக்கர்ஸ் சிவகாசிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. இப்போ வந்து இங்கே எக்கச்சக்கமான ஏராளமான பட்டாசுகள்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப குறைவான விலையிலேருந்து நல்ல தரமான பட்டாசுகள்லாம் கிடைக்குது. பொதுவாக வந்து பட்டாசு அப்படின்னாலே பிஜிலியிலேருந்து பெரிய 540 ஷாட் வரைக்கும் சொல்லுவாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இங்கே இருக்குது. பொதுவாக இந்த 2022க்கு அதிகமான பட்டாசுகள்லாம் இருக்குது. என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கடையில் இருக்கிற அண்ணன் இருக்காரு. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. சரிங்க அண்ணா, எத்தனை வருஷமாக நம்மளுடைய கடை இருக்குண்ணே? இது 6வது வருஷம் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டுண்ணே. ஏற்கனவே வந்து சேஜே அப்படிங்கிற ஒரு அது வந்து அர்ஜுன கிராக்கர்ஸ் பேர் மாற்றிருக்கும். அதே ஓனர் தான், அதே இதோட புதுப்பொலிவாக தான் இருக்குமே தவிர மிச்சப்படி இருக்காது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன இருக்குன்ட்டு நானே ஒரு தடவை சொல்லிடலாமா? ரைட்டுண்ணா. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரோனு பறக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு ட்ரோன் அப்படின்னால எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாக ட்ரோன் அப்படிங்கிறத எந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரோன் கேமரா வச்சு ஒரு ஃபங்க்ஷனை கவர் பண்ணுவாங்க. அது மாதிரி தீபாவளியை கவர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு புதுசாக வடிவமைக்கப்பட்டதான் இந்த ட்ரோனு. பார்க்குறதுக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பொதுவாக எல்லா ஊர்களையும் இந்த ட்ரோனை வந்து இப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசிலிங் ராக்கெட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சவுண்டே இல்லாமல் மேலே போய் டம்முன்னு வெடிச்சிரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜொயின்னு ஒரு விசிலிங் சவுண்டோடு போய் வெடிக்கும். நல்ல ஒரு ஹைட்டு போகும் முதல்ல, அதனால் நல்ல ஹைட்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. ராக்கெட்டில் இது ஒன்று மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான ராக்கெட் இருக்குது. இந்த சேலஞ்சர் ராக்கெட் இருக்குது, இந்த TWO சூப்பர் ராக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி ஏராளமான ராக்கெட்லாம் வந்து இங்கே இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபெஸ்டோ கிராக்லிங் சவுண்டு. ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்கும். டைமிங் நல்லா இருக்கும், நைட் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா போட்டு எப்படி இருக்கும், அப்படி பெண்டாக இருக்குங்களா, அது மாதிரி இந்த போட்டு இருக்குது. இது எல்லாமே கிராக்லிங் தான். நைட் எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு திரி தான் வச்சிங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்கும் இந்த தீபாவளி உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டக்கு. இந்த 2021லேருந்து அறிமுகப்பட்டது இந்த டக்கு. கோல்டன் கலரில் அருமையாக இருக்கும். நல்ல டைமிங் இருக்கும். இதை வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல 10 வச்சா போதும். ஃபஸ்ட்டு இங்கே, செகண்ட் இங்கே, 3வது இங்கே, 3 ஃபங்க்ஷன் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் திரும்பி பார்ப்பாங்க, இப்படி ஒரு தீபாவளியா அப்படி சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக ரிச்சாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக் சக்கரம் அப்படிங்கிறது தீபாவளிக்கு முக்கியமான ஒன்று. அதில் வந்து பிக் சக்கரா இதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, இந்த டீலக்ஸ் இருக்குது. இதை விட இன்னொரு அதிகமான ஒரு இதெல்லாம் இருக்குது. டைமிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுவுமே வந்து சீக்கிரமாக வந்து இதாகிடாது, நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் பார்ட்ஸு. நல்ல ஒரு பாக்ஸ், ஈவி பாக்ஸில் போட்டு சூப்பராக இருக்குது. இதுவும் நல்ல டைமிங் இருக்கும். சின்னது வாங்குறத விட இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். எந்த இதுவுமே வந்து சோடா போகாது. தரமான பட்டாசுகள் தான் இங்கே கிடைக்கும். ஏற்கனவே நம்ம இங்கே நிறையா பட்டாசுகளை நம்ம வாங்கியிருக்கிறோம், அதனால வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து வனிதா ப்ராடக்ட் இங்கே நிறையா இருக்குது. வனிதா அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ரிச்சானது, ஒரு ராயலானது, அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமானது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வனிதா ப்ராடக்ட் தான் இருக்குது. அதில் வந்து இது கலர் கோனு. இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். டைமிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹைட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ரொம்ப தூரம் போகும். பக்கத்து தெருவிலேருந்து பார்த்தாலே வந்து தெரியும். அந்தளவுக்கு நல்லா ஹைட்டு இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வனிதா ப்ராடக்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர் ஸ்பின்னர். நம்ம சக்கரம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்துலேயே வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் சாதாரண மண்ணில் போட்டாலே அவ்வளோ ஸ்பீடாக சுற்றும். இப்போ அட்டை இருக்கிறதுல வந்து அந்தளவுக்கு சுற்றாது. இது இப்போ பிளாஸ்டிக் அதனால் அதிகமாக வச்சதுனால எவ்வளோ சகதி, மண், கல் எது இருந்தாலும் நல்ல டைமிங்கோட சூப்பராக சுற்றும். முக்கியமாக ஸ்பீடாக சுற்றும். அதனால தான் கலர் பின்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து லாலா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்பி கலர் செவர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க, சின்னதாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பெருசாக கொடுத்துருக்கு தான் இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுமோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் 10 வச்சா போதும். அவ்வளவு அழகாக இருக்கும். நல்ல ஒரு பூத்தொட்டி மாதிரி செம்மையாக இருக்கும் சவரு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது சக்ஸஸ் பாப்கார்ன் வந்து கடந்த வருஷத்துலேயே அறிமுகப்படுத்திட்டாங்க. இதை நீங்கள் 10 வச்சா போதும். எப்படி இருக்கும் அப்படின்னா, பாப்கார்ன் பொரிக்கும் போது எப்படி உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்டோட நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சடன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்று மட்டும் இல்லை, 3 கலர் இருக்குது. க்ரீன் இருக்குது, ரெட்டு இருக்குது, இந்த பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது, ஸ்பார்க் ரெயின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு அருமையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஸோ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோட்டோ
லோட்டோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் தாமரை, லோட்டஸ். தாமரை எப்படி அப்படி விரியுதோ அது மாதிரி உங்களுடைய சக்கரம் வந்து அப்படியே மேலே வரும். நீங்கள் சாதாரண சக்கரம் வச்சிங்கன்னா சைடில் தான் வரும், ஆனால் இது வந்து மேலே வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸில், அது மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைவான விலை தரமான பட்டாசுகள்லாம் இங்கே இருக்குது. சைரன் நல்லா வைங்கன்னு இருக்கும், அப்படியே காது வந்து சவுண்டு அவ்வளோ இனிமையாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் மியூசிக் சிம்பிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சைரன் பார்த்தீங்க அப்படின்னா பல வீடுகளுக்கு கேட்கும். நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறது என்னடா இது இவ்வளோ பெருசாக சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு எல்லாருமே பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பி க்ரீன் ஸ்பார்க்லஸ்ஸு. இது வந்து 7 இன்ச்சிலேருந்து 55 இன்ச்சு வரைக்கும் கிடைக்குது. இது வந்து இதில் அதில் கொஞ்சம் மீடியமானது, இதை விட இன்னும் பெருசாக இருக்குது, இடுப்பளவுக்குலாம் இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லாமே கவர்மெண்ட் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் சரி பசுமை பட்டாசு, அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தயாரிக்கப்பட்ட கறி மருந்துகளால் தயாரிக்கப்பட்டதான் இந்த பட்டாசுகள் எல்லாமே. ஸோ வந்து அதனால தான் வந்து தரமான பட்டாசுகளை நல்ல ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே மேக்ஸிமம் மணி தான் இருக்குது இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D ஸ்பாட்டு, கிராக்லிங் வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். 3D ஷேப்பில் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு பட்டாசு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரோப் வந்து இது என்ன அப்படின்னா நம்ம சாட்டை நம்ம பயன்படுத்தியிருப்போம்ல, அந்த சாட்டையிலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்கிறது தான் ரோப்பு. நல்லா தரமாக இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் மண்ணில் போட்டு என்ன செஞ்சாலும் மேக்ஸிமம் வந்து அணையாது, அந்தளவுக்கு நல்லா தரமானதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மினி ஃபவுண்டன், இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது திரியே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சாட்டையோ இல்லைன்னா கம்பி மத்தாப்போ வச்சிங்கன்னா நல்லா சட்டன்னு சவுண்டு கேட்கும். பார்க்குறதுக்கு சூப்பராகவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, பச்சை, சிவப்பு, ப்ளூ, க்ரீன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் பட்டாசே ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஸோ அந்த வகையில் தயாரிக்கப்பட்டது தான் ஃபோட்டோ ஃப்ளாஷு. இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும். நைட் எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் நைட்டில் பயன்படுத்துகிறது இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்டாக். இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா சாக்லேட்டு ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் வச்சுருக்கிற ஒரு பட்டாசு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா வயசுக்காரங்களுக்கும் இது பிடிக்கும். அட்ராக்ஷனாக இருக்கும். சாக்லேட் அப்படின்னால யாருமே பிடிக்காதவங்க இருக்க முடியாது. ஸோ வந்து அந்த வகையில் தயாரிக்கப்பட்ட 4-in-1 டிக்டாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டின்னு ஒண்டர் வேர்ல்டு. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இது மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா சோட்டா பீம்னு சொல்லி இது ஒண்டர் வேர்ல்டு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ் டைப்பில் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வைக்கணும். கிராக்லிங் வரும், சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். டைமிங் நைட்டு எஃபெக்ட்டுக்கு செமையாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பீகாக். மயிலை எப்படி தோகையை விரித்து அந்த ஆடுமோ அது மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் பற்ற வச்சா போதும், ஒவ்வொரு சைடில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தாம் தூம். இப்போ வந்து சரவெடி வந்து பேன் பண்ணதுனால இப்போ ராயலாக ரிச்சாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சத்தியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து தாம் தூம் ஒரு தடவை வச்சா போதும் 1000 வாலா எப்படி சவுண்டு இருக்குமோ அதுக்குன்னே வந்து சடன்னு இருக்கும். நல்ல டைமிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே. அதுக்கப்புறம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அப்படின்னாலே பிஜிலியிலேருந்து லட்சுமி வெடி, குருவி வெடி, யானை, ஜல்லிக்கட்டு இது மாதிரி வந்து இருக்கும். இது சவுண்டு நல்லாயிருக்கும். பேப்பர் வந்து கிரவுண்டே நிறையும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பேப்பர் இருக்குது, பேப்பர் அதிகமாக சுற்று இருக்கிறதுனால சவுண்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்வாடு. இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சா போதும், இப்படி வச்சிங்கன்னா அப்படி மேலே ஆகிட்டு அந்த பக்கம் போகும். ஒரு பாக்ஸுக்கு இது ஒன்று இருக்கும். செல்ஃபி ஸ்டிக்கு. நிறையா பேருக்கு செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறது பிடிக்கும். அதான் பட்டாசால ஒரு செல்ஃபி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி வச்சுருக்கணும். உங்களுக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக்கு அப்படிங்கிறது மாதிரி ஃபோட்டோ ஃப்ளாஷு, லைட்டாக கிராக்லிங்கு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செல்ஃபி ஸ்டிக்கு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா பேர் கேம் விளாட்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த கேமில் கொஞ்சம் ரியலாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஓல்டு கேப்பு போகிறதில்ல, இப்போ நியூவாக வந்திருக்கு. அயன்லேருந்து ஒரு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் உள்ளே மாட்டி இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே மாட்டிக்கிறணும். பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் பேரே வந்து ஒரிஜினல் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். அயன் பட்டாசு அப்படிங்கிறதுனால சவுண்டு நல்லாயிருக்கும். கரிமந்து சின்னதாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, சவுண்ட் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஷார்ட்ஸ் நம்ம வந்து 12 ஷார்ட்ஸ்லேருந்து 540 ஷார்ட்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு ஹைட்டு இப்படி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தக்கன இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா 240 இருக்குது, 540 இருக்குது. ஸோ வந்து அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பு வந்து 1.5 இன்ச்சு பைப்பு, 2 இன்ச்சு பைப்புலேருந்து 6 இன்ச்சு பைப்பு வரைக்கும் இங்கே கிடைக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி வெடிச்சிச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மாலை, ஒரு பெரிய ஒரு நயகரா அருவி கீழே கொட்டுறது மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு, ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும். நல்ல ஹைட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாடல் தான் இது 3.5 இன்ச்சு பைப்பு. ஹைட்டு நல்லாயிருக்கும். ப்ளூ ஸ்டார்ஸு. இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு பைப்பு சிங்கிள். அதில் வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு தரமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பட்டாசு எக்கச்சக்கமாக கிடைக்குது. அந்த வகையில் இந்த கடைக்கு வந்துருக்கிற ஒரு வாடிக்கையாளர் வந்து இருக்கிறாரு. அண்ணா வணக்கம். எங்கே வணக்கம்ண்ணா? நம்ம இங்கே சிவகாசி தாங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம ரெகுலராக வந்து இங்கே அண்ணன்ட்ட நம்ம பட்டாசு எடுக்கிறோம். நம்ம என்ன நல்ல குவாலிட்டியாகவும் இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இன்னொன்று ஒவ்வொரு கடைகளுக்கு நம்ம போனோம்னா ஒரு ஓனர்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்கும். பட் இங்கே வந்தோம்னா ஓனர் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர் அண்ணா பார்த்தா உள்ள வரும்போது பார்த்தேன் நீங்கள் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்கள் உரிமை கொடுத்துறாரு. என்னால் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி. அதே தான். எஸ் அதே இது. இப்போ அதே இதுனா நம்ம வாட்டிக்கு நம்ம டேரெக்டாக வந்தோம்னா என்னென்ன பட்டாசு வேணுமோ நம்மளே நம்ம டேரெக்டாக எடுத்து எப்படி இருக்குங்கிற நம்மளே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக, இன்னொன்று ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து சொந்த கடை மாதிரி எடுத்து நம்ம பண்ண முடியாது. எஸ் நம்ம சொந்த கடை மாதிரி எடுத்து பண்ணலாம் தாராளமான. ஓகே. எத்தனை வருஷமாக வந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு 4 to 5 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நல்ல சப்போர்ட் இருக்கு. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அதை பற்றின சில விளக்கங்கள்லாம் அதுக்கு தெளிவாக கொடுத்து நமக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. இன்னொன்று பக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேக்கிங்லேருந்து டெலிவரி செக்ஷன் வரைக்கும் தெளிவாக இருக்கும். பேக்கிங்கும் பக்காவாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இதே இப்போ நம்ம வெடி வாங்கிட்டு போகிறோம். தீபாவளிக்கு நம்ம வெடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வாங்கும்போது சில வெடிகள் வந்து வெடிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்க தான் செய்யுது. இது நேச்சுரல். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து இங்கே வாங்குறது எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது. அதே இது எந்த ஒரு வெடியாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் நல்லா இருக்குங்க. நம்ம வாங்குற காசுக்கு ஒர்த்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால 5 வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க. எஸ்ண்ணா. ஆமாம். ஓகேண்ணா. கடைசி வரைக்கும் வாங்கலாம், நம்பிக்கையாக இருக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து அண்ணன் சொல்கிறதே கேட்டிருப்பீங்க. லோக்கலில் இருக்கிறவரே வந்து இங்கே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். வந்து பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஏராளமான பட்டாசுகள் இருக்குது. ஸோ நம்மளவே வந்து ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து எல்லா பட்டாசையும் மேக்ஸிமம் பார்த்தாச்சுனே. ஆனால் இன்னும் ஏராளமான பட்டாசு நம்ம டைமிங் காரணமாக வந்து நம்ம பார்க்கல. இதில் முக்கியமான ஒன்று கிஃப்ட் பாக்ஸ் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. நம்மகிட்ட எத்தனை ஐட்டத்துலேருந்து எத்தனை ஐட்டம் வரைக்கும் இருக்குது? ஆனால் நம்மகிட்ட வந்து 18 ஐட்டத்துலேருந்து 51 ஐட்டம் இருக்குண்ணே. இல்லை அது போகணே நான் கூட மக்களுக்கு வந்து இவ்வளோ அருமையாக சொன்னது கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நல்ல எக்ஸாமோடு நல்லா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே. ரைட்ண்ணே. சார் நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸு நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து சிவகாசிக்கே போக தேவையில்ல. நீங்கள் விருதுநகர்லேருந்து வர்றவங்களோ இல்லை மதுரையிலேருந்து வர்றவங்களோ எங்கேருந்து வந்தாலும் சிவகாசிக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தரமான பட்டாசுகள் கிடைக்குது. அண்ணன் வந்து சொன்னார் சிவகாசிலேருந்து வந்திருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ வந்து சிவகாசிக்கு முன்னாடியே இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் நேர்லேயும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் போடுங்க. அண்ணன் வந்து அனுப்பிச்சி வச்சுருவார். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்ண்ணே.